கணவர்களின் தொல்லையால் மனமுடைந்த 2 பெண்கள் தங்களது கணவர்களை பிரிந்து வந்து இருவரும் திருமணம் செய்து கொண்ட வினோத சம்பவம் நடந்துள்ளது. இந்த சம்பவம் எங்கு நடந்தது பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் தியோரியாவில் உள்ள சோட்டி காசி என்று அழைக்கப்படும் சிவன் கோவிலில் நேற்று மாலை 2 பெண்கள் திருமணம் செய்து கொண்ட காட்சிகள்தான் இவை. கவிதாவும் பப்ளுவும் இன்ஸ்டாகிராமில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. கடந்த 6 வருடங்களாக நெருங்கிய தோழிகளாக இருந்து வந்த இவர்களுக்கு குடும்பத்தில் கணவர்களால் பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இருவரது கணவர்களும் மது போதைக்கு அடிமையாகி இருந்த நிலையில் தினமும் மனைவிகளை அடித்து சித்திரவதை செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதில் ஒரு பெண்ணுக்கு 4 குழந்தைகள் உள்ள நிலையில் கணவர் தினமும் மது அருந்திவிட்டு தன்னை துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டுகிறார். அதேபோல மற்றொருவர் தனது கணவர் தனக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டதால் அவரை பிரிந்து வந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த 6 வருடங்களாக தோழிகளாக இருந்து வந்த அவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துள்ளனர். அதன்படி அங்குள்ள சிவன் கோவிலில் திருமண ஏற்பாடுகள் நடைபெற்றது. இதில் மாப்பிள்ளையாக பப்ளு இருந்து தனது புது மனைவி கவிதாவுக்கு நெற்றியில் குங்குமத்தை இட்டு மாலை மாற்றி திருமணத்தை முடித்து கொண்டனர். இந்த திருமணம் குறித்து பேசிய அவர்கள், எங்கள் கணவர்களின் குடிப்பழக்கம் மற்றும் தவறான நடத்தையால் நாங்கள் துன்புறுத்தப்பட்டோம். இதுதான் எங்களை அமைதி மற்றும் அன்பான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க தள்ளியது. நாங்கள் கோரக்பூரில் ஜோடியாக வாழ முடிவு செய்துள்ளோம் என்று மகிழ்ச்சியாக கூறியுள்ளனர். கணவர்களின் தவறான பழக்கங்களால் மனமுடைந்த 2 பெண்கள் கணவரை பிரிந்து தாங்களே திருமணம் செய்து கொண்ட இந்த சம்பவம் சோஷியல் மீடியாக்களில் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது.